அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக்கு வித் கோமாளி ஷோவில் கிரேஸ் கர்னா செஞ்சு இம்யூனிட்டி வாங்கின இறால் மிளகு பிரட்டல். இதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்தி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டு வாசம் வரும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்து நம்ம உரலில் இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். உரலில் போட்டு இடிக்கிற மாதிரி இருந்தால் சூடாக இருக்கும் போதே போட்டு இடிச்சிங்கன்னா நல்லா நைஸாக பவுடராக வந்துடும். மிக்சி ஜாரில் போடுற மாதிரி இருந்தால் ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பேனில் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். கூடவே தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை நல்ல வாசம் கொடுக்கும், அதனால் நிறையா சேர்த்திட்டு நல்லா எண்ணெயில் வெங்காயம் வதங்கி கலர் மாதிரி வரணும். வெங்காயம் வதங்குறப்பவே கூடவே காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்திருக்கோம், அதனால் காரம் தகுந்தா போல் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் சேர்த்தி வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வெங்காயத்து கூட கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போனோடனே சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இறால் வந்து இன்றைக்கி 250 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இறால் மசாலுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம எப்போ இறால் ஆட் பண்ணுறோமோ அதிலிருந்து ஒரு 4 நிமிஷம் மட்டும்தான் அடுப்பில் வச்சு குக் பண்ணணும். ரொம்ப நேரம் விட்டால் ரப்பராட் ஆகிடும். அதனால் இறால் சேர்த்து பரட்டி விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு 4 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பரட்டி விடலாம். இறால் கூட இந்த மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆகி வந்துருச்சு. 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை தூவி கொத்தமல்லி தலையை தூவின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேன்லேருந்து டக்குன்னு இறால் வந்து வேறு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பேன் சூட்டுக்கே அது கொஞ்சம் ரப்பரியாக ஆகிடும். அதனால் 4 நிமிஷத்துக்கு மேலே அதை குக் பண்ண வேண்டாம். என்ன தான் கடையில் இறால் சுத்தம் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்களும் நல்லா சுத்தம் பண்ணணும். அது மேலே இருக்கிற அந்த ஓடு உள்ளே இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்து க்ளீனாக சுத்தம் பண்ணிங்கன்னா சமைக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். குவிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான இந்த இறால் மிளகு வறுவல் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அருமையான ஸ்டார்டரும் கூட. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்தரலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த 1/4 கிலோ இறாலுக்கு நமக்கு 2 பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டிக்கு நமக்கு மிளகு பிரட்டல் கிடைக்கும். நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க வேல்யூ ஒரு போர்ஷனுக்கு உண்டான வேல்யூஸ் என்னென்னவோ அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.